ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ப்ரெஷ் எடுத்து அப்ளை பண்ணி கிளாஸ் பாட்டிலில் அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் மேலே ஒட்டிக்கிறேன். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. டிஷ்யூ பேப்பர் ஒட்டி மேலே மறுபடியும் ஃபெவிகால் சொல்யூஷன் அப்ளை பண்ணி மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டுங்க. ஒரு 4 to 5 லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ கீழேயும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் சொல்யூஷன் அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் ஒட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் அழகான ஒரு ஷோ பீஸாக தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக மேலேயும் கொஞ்சம் ஒரு லேயர் ஆஃப் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதே ப்ராசஸை நம்ம லிட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஃபெவிகால் சொல்யூஷன் அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பரால் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இதுலேயும் ஒரு 4 to 5 லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாட்டிலை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த ஜாயினிங் ஏரியா தெரியாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து க்ரஷ் பண்ணி ஒட்டி தெரியாமல் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு லேயர் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 4-5 கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, க்ரீனுன்ட்டு. அதில் வந்து நான் 3 or 4 சைஸில் வந்து ஃப்ளவர் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஷேட்ஸ்லேயும் ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஃப்ளவர்ஸ் எதுக்குன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது நான் அயர்ன் பாக்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கணும். அதில் அந்த ஃப்ளவர் வச்சோன்னே சுருங்கும் பாருங்கள். இது எம்போஸ்ட் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி பண்ண உடனே. இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த பாட்டிலை ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு மஸ்டர்ட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக அடிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் மேலே கீழே சைட்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து அந்த பெயிண்டால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ என் பையன் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறான். பெயிண்ட் காஞ்சோடனே நான் நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். நோஸ், ஐப்ரோஸ், அப்புறமா லிப்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதை ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைனுக்காக வரைகிறேன். நெக்ஸ்ட் நான் பிளாக் கலர் பெயிண்டால் பண்ணிவிடுவேன். அப்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நம்ம ஷோ பீஸ் இப்போ ரெடி ஆகிட்டே ஆகுது. நெக்ஸ்ட் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்டால் அந்த மேலேயே வரைஞ்சிக்கிறேன். இப்போது பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்டால் கொடுத்தோன்னே நல்லா டார்க்காக தெரியுது பாருங்கள். இப்போது இதெல்லாம் பார்ட்ஸையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சணல் கயிறு எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்பைரல் பேட்டர்னாக சுருட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன் ஹாட் க்ளூ கன் வச்சு. இதே ப்ராசஸை ஃபுல்லாக வந்து நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஃபேஸுக்கு முடி தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஃபுல்லாக நான் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் முடி வேணும்னு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒட்டிக்கிறேன். இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு செய்யும்போது.
ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு சைட்ஸ்லலாம் அந்த ஃபேஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நான் இந்த மாதிரி ஸ்பைரல் பேட்டர்ன் செஞ்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் ஒட்டியிருக்கேன். இப்போது ஒவ்வொரு சைடாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். அங்கங்கே சின்ன இடமா இருக்கிற இடத்துலையும் நான் இதே மாதிரி சணல் கை ஒட்டி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் மாதிரி பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ஒட்ட முடியுதோ அவ்வளோவும் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒரு இடம் கூட விடாமல் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த குட்டி குட்டி இடத்துலையும் சின்னதாக ஒரு ஸ்பைரல் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும்ன்றதுனால ஃபினிஷிங்கு. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ளவர்ஸை வந்து அதே மாதிரி ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். தலையில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வேணுமோ க்ளோஸாக பக்கத்தில் ஒட்டி எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்குமோ அது மாதிரி பார்த்து நான் ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான், நம்மளோட ஷோ பீஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டே வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 சைஸில் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த முடியில் ஒட்டிக்கிறேன், கம்மல் மாதிரி இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஸ்டோன்ஸு ஒயிட் ஸ்டோன்ஸு. அதை ஃப்ளவருக்கு நடுவில் ஒட்டினோடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் என் பையனும் சேர்ந்து ஒட்டுறோம். அதை ஃபுல்லாக எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் நடுவில் வந்து அந்த ஸ்டோன்ஸை வச்சு எடுத்துக்கிறேன், ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிந்தி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு எந்த பையன் ஃபீல் பண்ணேன், அதனால் அதுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டோன் எடுத்து பிந்தி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ் வந்து ரெட் கலரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ரெட் கலர் கிளிட்டரிங் பவுடர் தான் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஷோ பீஸ் இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கிராஃப்ட் டெரஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.